என் நாட்கள் முடிகிற வரைக்கும், என் ஜீவன் பிரிகிற வரைக்கும், என் சுவாசம் ஒழிகிற வரைக்கும் உங்களை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்டவரே, என்னை முன்குறித்தவரே, என்னை வேறு பிரித்தவரே, என்னை அழைத்தவரே, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே தாயினும் மேலாக அன்பு வைத்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை இயேசுவே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நல்ல சத்தமும் ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை,
கரங்களை தட்டி Thank you Jesus. Hallelujah. பைபிள்ல நிறைய வார்த்தைகள் தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல ஆண்டவர் வருத்தத்தோடு பதிவு செய்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு எழுதிட்டு ஆண்டவர் கீழே எழுதுறாரு. ஆனா இவர்களோ என்னை கூப்பிடாதே போனார்கள், இவர்களோ என்னை தேடாதே போனார்கள். அல்லேலூயா. எரேமியா மூலமா ஆண்டவர் எழுதுறாரு, என்ன காட்டிலும் வேற ஒன்று பெஸ்ட்ன்னு தெரிந்து கொண்டார்கள். ஆனா அவங்க தெரிந்து கொண்டது எப்படி தெரியுமா? வெடிப்புள்ள ஒரு தொட்டி. அந்த தொட்டியில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது என்ன செய்யாது. ஆனால் அதுதான் எங்களுக்கு வேணும்னு போய் என்ன செஞ்சிருக்காங்க, தேர்வு செய்திருக்கிறார்கள், தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்னைய மறந்துட்டாங்க, என்னை விட்டு விலகி போறாங்க. இப்படிதான் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்து. ஆனாலும் பாருங்களேன், பைபிள் ஆண்டவர் அவங்கள நான் மறந்துட்டேன், உன்னைய கைவிட்டுட்டேன், நீ எனக்கு வேண்டாம், உன்னை நான் வெறுத்துட்டேன் அப்படி சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. எப்ராஹிமே நீ திருப்பி போடாத அப்பதான், ஆனாலும் உன்னை எப்படி கைவிடுவேன்றார், உன்னை நான் எப்படி மறப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மேல் தான் வைத்திருந்த அன்பை எவ்விதத்தில் வெளிப்படுத்தலாம் என்பதை அவர் தேடி தேடி பார்த்து வெளிப்படுத்தி இருக்கிறார். யோனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி அவன் வேற ஒரு திசையில போயிட்டு இருக்கான். போடா, நீ இல்லைன்னா எனக்கு வேற ஒரு ஆள் இருக்கான், யோனா இல்லைன்னா மீகா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மீகாட்ட என்ன செய்யல, போகல. ஆண்டவர் அந்த யோனாவுக்காக வெயிட் பண்றார். அல்லேலூயா. தாவீது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தான். ஆனா தேவனுக்கு எதிரான ஒரு பெரிய பாவத்தில் அவன் ஈடுபட்ட போதும் அவனை உணர்த்தி நல்வழிப்படுத்த தான் ஆண்டவர் விரும்புறாரு தவிர, இவனுக்கு நான் கொடுத்த மேன்மைக்கு இவன் பாத்திரம் நான் இல்லை, இவனை நான் உயர்த்தினதற்கு வேற யாரையாவது உயர்த்தி இருக்கலாம் சொல்லி அந்த தாவீதை அவர் வெறுத்து தள்ளவில்லை. அந்த தாவீதை ஆண்டவர் புறக்கணிக்கவில்லை. அல்லேலூயா. தாயின் கருவுல உருவாகுவதற்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவன் சிம்சோன் தேவனால் ஒரு பெரிய பொறுப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த போதிலும் அவன் விலகி விலகி போயிட்டே இருக்கான். தொடர்ந்து துணிகரமா தவறு செய்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் மறுபடியும் மனஸ்தாபப்பட்டு ஒரு விசை எனக்கு இறங்கும் சொல்லி அவன் கூப்பிட்ட உடனே கர்த்தர் இறங்கினான். அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த உபவாச ஜெபம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம யாருமே 100% பூரணமானவர்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில நேர்த்தியா நியாயமாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதனாலதான் இந்த உபவாச நாட்களிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணித்தால் நலமாயிருக்கும் என்று ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிற வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நான் நடத்துங்கப்பா. ஆவியானவரே, எனக்குள்ள ஒரு உணர்வை தாரும் ஆண்டவர். என்னுடைய இருதயத்தின் தியானங்கள், என்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் உங்க சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு அது பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு விரும்புறீங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக வந்திருக்கிற நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஆண்டவர் நமக்குள்ள கிரியை நடப்பித்து ஏதாவது குறைகளை உணர்த்தணும். இது மீறுதலா இருக்குப்பா உன் வாழ்க்கையில, இது நீ செய்த குற்றம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தினா ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கையிடுவோம். ஆண்டவர்கிட்ட அதை நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இதெல்லாம் நான் இனிமேல் செய்ய மாட்டேன்பா, இதெல்லாம் நான் விட்டுரு ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். அதற்கான ஒரு நேரம் இது. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு? அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லாத ஒரு நபர் தான், ஆனால் என்ன நீங்க நேசிக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. என் மேல நீங்க ஏன் இவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்கீங்க நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே. சித்தம் என் மேல இருக்குன்னு தெரியுது, ஆனால் அதை நிறைவேற்ற முடியாம நான் தடுமாறும் போது என்னை நீங்க தூக்கி எறியாம மறுபடி உம்முடைய பிள்ளையாகவே வைத்து என் மூலமாகவே நீர் அதை நிறைவேற்ற விரும்புகிறீர் ஆண்டவரே. அதெல்லாம் நினைக்கும் போது உங்க அன்பினால் என் உள்ள நிரம்புது ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்?
பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஆவியன் மீது ஏன் இந்த அன்பு, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ இன்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? ஆவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? ஆவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்வீது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்வீது நிரந்தரமாகுமா? நீரன்னை பயன்படுத்த முடியுமா? நீரன்னை பயன்படுத்த முடியுமா? ஆவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஆவியன் மீது ஏன் இந்த அன்பு, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு இன்னும் வாழ தெரியலையே. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவர். அல்லேலூயா. நமக்கு அறியாததையும் நமக்கு தெரியாததையும் அவர் சொல்லித்தரும். ஆமென். நாம் ஒருவேளை அது அறியாத வழியா இருக்கலாம், நமக்கு தெரியாத பாதையா இருக்கலாம். ஆனால் அவருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை முற்றிலும் அர்ப்பணித்தார், முழுமையாய் நம்மை ஆளுகை செய்து அவர் நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆண்டோட சொல்லி ஜெபம் பண்ணுவார், உலகத்தில் என்னை எங்கனாலும் நீங்கள் அனுப்புனா நான் போகிறதுக்கு ரெடி ஆண்டவர்.
ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நான் எங்கே போனாலும் நீங்கள் என் கூட வரணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் இயேசப்பா தம்முடைய சீசர்களுக்கு சொல்கிறாரு, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? என் திறமையினால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, என் அனுபவத்தால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, என் கடின உழைப்பால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நான் வச்சிருக்கிற பணத்தினால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, என் கூட இருக்கிற ஆட்களினால என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நீங்கள் எனக்கு வேணாம் ஆண்டவரே, உங்கள் துணை எனக்கு வேணாம் ஆண்டவரே, உங்கள் உதவி எனக்கு வேணாம் ஆண்டவரே. அதனால தான் பைபிளில் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் தான், அவருடைய உதவியினால தான், அவருடைய கிருபையினால தான். அல்லேலூயா. அவர் நம்ம மேலே வைக்கிற இரக்கத்தினால தான், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால தான் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டோட சொல்லுங்க, உம்மால் நன்றி, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, உங்க உதவிக்காக நான் காத்திருக்கிறேன். சொல்லுங்க, உங்க உதவிக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்னை பலப்படுத்தணும் ஆண்டவரே, நீங்க என்னைய திடப்படுத்தணும் ஆண்டவரே. என்ன நான் அதுக்கென்று அர்ப்பணிக்கிறேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னையே தந்துடுற ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் என்று இந்த ஆராதனை நேரத்தில் நான் முழு நிச்சயமா நம்பி உம்முடைய வல்லமைக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், சாராளை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்த தெய்வம், அன்னாளின் கண்ணீரை துடைத்த கர்த்தர், இன்னைக்கு நான் என்ன தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது என்னுடைய வாழ்வை நீர் பொறுப்படுத்து, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மா எல்லாம் உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, எல் ஷடாய் சர்வ எல்லாம் செய்ய வல்லவர், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே.
என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, எல்ரோயி என்னை என் கண்ணீர் கருமுதலாய் என் மேல் நன்மைகள், ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் என்னை நான் தந்து விட்டேன். உம்மா எல்லாம் கூடும் என்று. எத்தனையோ நேரத்தில் கர்த்தரை நம்ம நம்பாம இருந்தது உண்மைதான். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? கர்த்தரை நம்ம தேடாம இருந்தது உண்மைதான். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வராமல் இருந்தது உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கும் அவர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நம்புவோமா, அவரை தேடுவோமா, அவரிடத்தில் வருவோமான்னு தான் நம்ம எதிர்பார்த்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தராவே உங்களையே நான் நம்பி இருப்பேன்ப்பா, உங்களையே உங்க முகத்தையே நான் தேடுவேன் ஆண்டவர், உங்க அருகிலேயே நான் நெருங்கி வருவேன் ஆண்டவர். கடந்த காலத்தில் வந்தது போல வீழ்ச்சிகள் இனி வராதபடி நான் கவனமா இருப்பேன்ப்பா. உங்களை தேட முடியாதபடி வந்த தடைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடி நான் உங்களை தேடுவேன் ஆண்டவரே, மறுபடியும் உங்களுடைய முகத்தை நான் தேடுவேன் ஆண்டவரே. முழு மனதா நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. எந்த விதத்திலும் இடரல்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்ப்பா, தடைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்ப்பா. உங்க முகத்தை நோக்கி பார்ப்பா ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவர்? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவர். எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவர். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவர். எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவர். என் வாழ்க்கையே கொந்தளித்து கொண்டு இருந்தாலும் உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. நம்புவதற்கு எந்த ஒரு அறிகுறி அடையாளமே இல்லாம இருந்தாலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. என் இருதயம் பிசகுவதற்கு, என் இருதயம் வழுகி போவதற்கு நான் இனிமே இடம் கொடுக்க மாட்டேன்பா. முழு மனதா உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. முழு நிச்சயத்தோடு உங்களை நான் நம்புவேன் ஆண்டவரே. எல்லா நிலைகளிலும் நான் உங்களை சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. அதற்காக என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல உங்க கரங்களை உயர்த்தி நீங்க எதுலலாம் நம்பிக்கையில குறைந்தீர்களோ அதெல்லாம் இப்ப நினைச்சு சொல்லிருங்க. இனிமே இதுல குறைய நான் விட மாட்டேன். இனிமே இந்த நம்பிக்கையில நான் ஆண்டவரே குறைய நான் இடம் கொடுக்க மாட்டேன். சொல்லிருங்க, சொல்லிருங்க, ஆண்டவரே சொல்லிருங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா. இந்த குறிப்பிட்ட காரியத்தில் அவிசுவாசப்பட்டது உண்மைதான் ஆண்டவரே. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில், இந்த குறிப்பிட்ட தேவையில் கொஞ்சம் நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சு போனது உண்மைதான் ஆண்டவரே. நான் ஒத்துக்கிறேன்ப்பா. இனிமே நான் முழுமையா நம்புவேன் ஆண்டவரே சொல்லு. அல்லேலூயா. முழு மனதா நான் நம்புவேன் ஆண்டவரே. இனிமே நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன்
என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உண்மையாய் நாங்க உங்களை நம்பி முழு மனதோட ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் இப்பொழுது பார்க்கிறீர். உடைய நினைவுகளை நீர் அறிந்திருக்க, எந்த அளவுக்கு உங்க மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்கிறத நீங்க இப்ப பாக்குறீங்கப்பா. இந்த நம்பிக்கைக்குரிய பலனை பெற்றுக்கொள்வார்களா, அனுபவிப்பார்களா? ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.